அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இன்றைக்கி ஏப்ரல் 2. இந்த நாள் வந்து என்ன ஒரு சிறப்பான நாள்னால் இன்றைக்கி தெய்வ குழந்தைகள் நாள், வேர்ல்டு ஆட்டிசம் டே. இந்த நாள் எனக்கு எப்படி தெரிய வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. இது வரைக்கும் வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், பார்வையற்ற தெய்வ குழந்தைகள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்போது எனக்கு ஒரு வாரமாகவே ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருசாக செய்யலை. அன்றைக்கி செங்கல்பட்டில் இருக்கிற அந்த தெய்வ குழந்தைகள் பள்ளியில் வந்து மிஷின் கொடுத்தோம் அந்த குழந்தைகளுக்கு உண்டான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வரேன். அதுக்கப்புறம் திரும்ப தியானத்தில் எனக்கு ஒரு உத்தரவு வரும், அந்த குழந்தைகளுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ 2 பள்ளி நான் தேர்ந்தெடுத்து எழுதி போட்டு, எந்த பள்ளி வருதோ அந்த பள்ளியை தொடர்பு கொண்டு நம்ம அவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு, அதில் அந்த செங்கல்பட்டில் இருக்கிற தெய்வ குழந்தைகள் பயில்கிற பள்ளி வந்துச்சு. நான் அந்த அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு, அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த உதவியாக தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க சொன்னதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமாங்க சார், நினச்சேன் பிரபஞ்சம் வந்து யாருக்கு வேணாலும் எங்கே இருந்தாவது ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் எல்லா நேர்காணலும் சொல்லுவேன், தெய்வ குழந்தைகளை பெற்றவங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிரபஞ்சத்தோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இந்த சம்பவமும். ஆமாங்க சார், நம்ம இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளேட் ஐஸ் வேணுங்க சார், ஆனால் அது பட்ஜெட் ரொம்ப பெருசு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் முருகர் உத்தரவோட முருகப்பெருமான் கருணை செய்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவங்க சவுகார்பேட்டில் ஒரு இடம் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு இயற்கை கருணை வந்து அந்த மிஷின், அந்த ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் கொடுத்தவர் வந்து பெரிய கருணையோட ஒரு தொகை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. சரிங்கம்மா, இதெல்லாம் நீங்கள் வாங்கிடுங்க, நான் அவருக்கு தொகை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்றைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் 2-3 நாள் மட்டும் தான் சென்னையில் இருப்பேன் இந்த வாரம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக இமயமலை பயணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சார் ஏப்ரல் 2 ஆட்டிசம் டே சார், அன்றைக்கி வேர்ல்டு ஆட்டிசம் டே அப்படின்னா எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக ஆட்டிசம் டேக்கு ஒரு நாள் இருக்குது இப்படின்ட்டு வந்து போன வருஷம் என்கிட்ட ஒரு நிகழ்ச்சி கூப்பிடும் போது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். இவங்க சொன்னோடனே பிரபஞ்சம் இந்த நாளில் எப்படி தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்லி பெரிய ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு இயற்கையும் இறைவனும் பெரிய காரணம். சரி, அன்றைக்கே கொடுத்துடலான்னு சொல்லி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த உபகரண பொருள் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு மன நிறைவான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்களோ அதே மாதிரி தெய்வ குழந்தைங்களும் விளையாடுவாங்க. இதுதான் ஒரு பெரிய உண்மை. இந்த நாளில் நான் சொல்ல ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, தெய்வ குழந்தைங்களை பெற்றெடுத்தவங்க வந்து நம்ம ஏதோ பெரிய பாவம் செஞ்சிட்டோம், நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய பாவம் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. எல்லாமே பர்த் கண்டினியூட்டி தான், காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. இந்த தெய்வ குழந்தைங்களை பார்த்துக்கிறது தான் இந்த உங்கள் பர்த்தோட பெரிய கடமையும் பொறுப்பும். எவ்வளோக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களோ இன்னும் உங்கள் வாழ்க்கை வந்து அந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் கஷ்டப்படாமல் இயற்கையை உங்கள் மடியில் கொண்டு வந்து சேர்க்குன்றது நான் கண்ட பெரிய உண்மை. எப்போ இந்த தெய்வ குழந்தைங்களை பண்ணின உத்தரவு கிடைச்சதோ, இப்போ தன்சிகா குழந்தைக்கு வரைக்கும், அடுத்து கொடுக்க போகிற தனிக்கா குழந்தைக்கு வரைக்கும் நான் எந்த காரியமே செய்யலை. இயற்கையும் முருகப்பெருமான் தான் நடத்துகிறாரு. ஒவ்வொரு ஆட்களும் சரி, ஒவ்வொரு செயலும் சரி, இந்த பிரபஞ்சம் நடத்திட்டு இருக்கிறத நான் கண்கூட உணர்கிறேன். ஸோ அதனால் இந்த தெய்வ குழந்தைங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து யாரும் இதை ஒரு தாழ்வாவோ இல்லை மனக்குறையோடு பார்க்காதீங்க. அந்த குழந்தைங்கள சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும், அந்த குழந்தைங்க வாழ்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்குங்க. நிறைய பேர் வந்து உதவி பண்ணக்கூடியவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நேராக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இயற்கையை வந்து இறைவனும் நம்மளை ஒரு நாள் சந்திக்க வைப்பாங்க. நீங்கள் என்னை தேடி அலையாதீங்க. அதே போல் நேராக வந்து நான் வந்து உதவி பண்ணுறேங்க சார், என்னால் வந்து நேராக வந்தால் கொடுக்க முடியுன்றவங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். வடப்பள்ளி கோயில் அந்த மாலை கடையில் கடன் நம்பர் 10 வந்து நீங்கள் கொடுத்துருங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் நிறைய பேர் வந்து அந்த உதவி பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே நான் செய்யலை, முருகப்பெருமான் செய்ய வைக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக இருக்க முருக சொந்தங்கள் ஏதோ ஒரு வழியில் நடத்திட்டு இருக்கான்றது வந்து நான் கண்ட பெரிய உண்மை. இப்போ கொடுக்குற இந்த விஷயமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் செய்கிற எல்லா காரியமும் இயற்கையும் முருகப்பெருமான் தான் வழி நடத்துறதுங்க, அந்த பிரபஞ்சம் வழி நடத்துது. இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறது எனக்கே ஒரு புதுவிதமான அனுபவம். இது வரைக்கும் நம்ம காக்லியர் மிஷின் கொடுத்துருக்கோம், அதே சமயத்தில் வந்து பிளைண்டுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம், அது அவங்கள எப்படி இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு நேராக பார்க்க ஆர்வமாக இருக்கேன். நான் கொடுக்கல, நீங்கள் தான் கொடுக்குறீங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கொடுக்க போகிறோம். கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனே, எல்லா பொழுதும் முருகனுக்கே நன்றி. வாங்க கொடுப்போம்.